கட்சி கூட கொண்டாந்து இருக்கீங்க. கட்சி காப்பாத்தும். இவ்வளவு ஓடு ஏத்திட்டு போறீங்க. ஆமாங்க சார். பின்னாடி செவப்புலி தின்னு கட்டுறதான்னு சொல்றீங்க. கட்டுவோம் சார். இப்பதான் வந்திருக்கேன் நான். தண்ணி எடுத்துட்டு கிளம்புறதுக்கு போறேன்னு சொல்லிட்டாங்க அவங்க. நீங்க சரி பரவாயில்ல, இத்தனை பேர் மேல உட்கார வச்சிருக்கீங்க. எங்கேயோ ஒரு பிரேக் பிடிக்கிறப்பயோ மூலையில திரும்புறப்பயோ அவங்களை விழுந்து அவங்களை எங்க பிடிவாங்க எப்படி இருக்கு? பிடிவோட பிடிச்சிட்டு தான் விழுகணும். அது கயிறு கட்டி இருக்குது. ஆளுநர் கயிறா கட்டி இருக்கீங்க. இல்ல சோப்பு துணி கட்ட போறேன் எப்படி கட்டுவாருன்னு பாப்போம். நடக்கிற வரைக்கும் யாரும் ஒருத்தர் பேச மாட்டாங்க. பாத்துருக்கீங்களா? எல்லா சம்பவமும் அப்படித்தான். ஏதோ ஒன்று நடந்துருச்சுன்னா மொத்தமா பிடிச்சிருவாங்க. தப்பிக்கவே முடியாது யாரும். வண்டி ஏண்டா ஓட்டுங்கிற மாதிரி ஆயிடும். அவர் சொல்ல கட்டிட்டு எடுக்க போனேன்னு துணி தேட போயிருக்காரு பாத்தீங்களா? கட்ட போறேன் அப்படின்னாரு. துணி தேடுறதுக்கு போயிருக்காரு. டூ வீலருக்கு தெரியுமா? அவன் வேலை மேல பார்த்துட்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, கீழே விட்டு குழந்தைங்க எல்லாம் உட்காந்துருந்தாங்கன்னா என்ன ஆகும்? ஏதோ நீளமா போயிட்டு இருக்குன்னு தெரிஞ்சாச்சு. வாங்க தம்பி, நீங்க இந்த துணி எப்பவுமே வச்சுக்கோங்க சரியா? அது கொடிங்க சரியா? பத்திரமா போங்க தம்பி.